இந்த வீடியோல இந்த வாரம் திரைக்கு வந்த டியர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்க நடிகர் ஜிவி பிரகாஷ் கதாநாயகனாகவும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட நாயகன் ஜிவி பிரகாஷ் ஒரு தனியார் தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளரா வேலை செய்யறாரு. அவருக்கு 8 மணி நேரம் தூக்கம் ரொம்பவே முக்கியம். சின்னதா ஒரு சத்தம் கேட்டாலும் எழுந்துருவாரு. அதனால அவர் சத்தம் இல்லாத தனிமையே ரொம்ப விரும்புறாரு. அவருடைய அடுத்தபடியான ஆசை என்னன்னா, ஒரு பெரிய சேனல்ல சேர்ந்து வேலை பார்க்கணுங்கிறது தான். தன்னை ஒரு பிரபலமாகவும் நினைக்கிறாரு. இந்த நிலையில தான் இவருக்கு வீட்டுல பெண் பார்க்க தொடங்குறாங்க. அதே வேளையில கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் குன்னூர் தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தூக்கத்தில் குரட்டை விடுவது ஒரு பழக்கமாவே இருக்கு. அதனால இவங்கள பொண்ணு கேட்டு வரவங்க எல்லாமே இந்த குரட்டை விஷயம் தெரிஞ்சதும் தலை தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா இந்த குரட்டை விஷயம் தெரியாத ஜிவி பிரகாஷ் கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ கல்யாணம் கட்டிக்கிறாரு. அடுத்து என்ன, மனைவி விடுற குரட்டை சத்தம் தாங்காம தூக்கம் வராம தவிக்கிறாரு. அதனால தன் வேலையை கூட அவர் இழக்கிறாரு. பல பிரச்சனைகள் வர கடைசியா ஒரு முடிவெடுத்து அந்த பொண்ணு கிட்ட அவரு டைவர்ஸ் கேட்கிறாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாமா நீ டைவர்ஸ் கேப்பன்னு எடுத்து சொல்ற ஐஸ்வர்யா கடைசியில விவாகரத்து கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. நடிக்கும் வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் ஒரே மாதிரியான நடிப்பையே கொடுத்து ரொம்ப சோதிக்கிறாரு ஜிவி பிரகாஷ். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்புல கொஞ்சம் வித்தியாசம் காமிச்சு தனது கணவன் அன்புக்கு ஏங்குவதும் தன் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்வதுன்னு நடிப்புல கொஞ்சம் மெனக்கட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த காளி வெங்கட் ஆகட்டும், அவருக்கு மனைவியா வரும் நந்தினி ஆகட்டும், ரோகிணி ஆகட்டும், தலைவாசல் விஜய் ஆகட்டும், இளவரசு ஆகட்டும், கீதா கைலாஷ் ஆகட்டும், இவர்கள் கொடுத்த வேலையை ரொம்பவே சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பொண்டாட்டி கொரட்டை விடுற விஷயம் வீட்டுக்கு தெரியாத வரையும் ஓகே பாஸ், அதான் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன ஹால்ல கூட வந்து படுத்துக்கலாம்ல, அதை விட்டுட்டு டைவர்ஸ் எல்லாமா கேட்பாங்கன்னு ஒரு ரசிகனா ஒரு பக்கம் கேட்க தான் தோணுது. அதற்கான சரியான காரணம் கொடுக்க தவறிட்டாங்க. அதனாலேயே படம் என்னவோ கொஞ்சம் மனசுல பதியாம தனியாவே தள்ளி நிக்குது. மத்தபடி சொல்லணும்னா ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தியோட ஒளிப்பதிவு ரசிக்கும்படி இருக்கு. ஊட்டியோட அழக மிக அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க.